டேய் பண்ணாடிக்கு பிறந்த ஈ தர நாயே, நீ எத்தனை வருஷமா என்கிட்ட கை கட்டி வேலை செய்யற? உன் பாட்ட முப்பாட்ட வரைக்கும் என் வீட்டு வாசல் நடக்கிறதுக்கே தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கோம். என்னைக்கடா உங்களுக்கு வீடு வந்துச்சு? என்னைக்கடா படிப்பு வந்து? இந்த முட்டாப்பை அரசியல்ல உங்களுக்கு வேலை கொடுத்துட்டான். நீங்க ஏதோ படிச்சிட்டீங்கன்னா எங்க வீட்டு ஜாதிகார பொண்ணு உங்களுக்கு சொந்தம் கொண்டாட்டீங்களா அப்படின்னு ஒரு குரூப் கேட்குது. என் ஜாதிகார பொண்ணை தொட்டா நான் வெட்டுவேன், உன் குடும்பத்தையே அழிப்பேன் அப்படின்னு ஒரு ஒரு கேங் இருக்குது. அது நான் தானே? உன் ஜாதிகார பொண்ணை ஏன் சொல்ற? நீ தான் படிச்சிட்ட, உனக்கு தான் கவர்மெண்ட் நல்ல வேலை கிடைச்சிச்சு, உன் ஜாதிகார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, இல்லாத பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுன்னு அவங்க சொல்றது நீதி தானப்பா. நீ என்ன பண்ற? 4 காசுக்கு வந்த பிறகு ஒரு புல்லட் எடுத்துக்கிற. உன் ஜாதிகார பொண்ணு, அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு எல்லாமே இருக்கும். அதை நீ மதிக்க மாட்டேன். அந்த ஜாதிகார பொண்ணை பார்ப்பேன், அந்த பொண்ணை கட்டின்னு உனக்கு ஒரு வீரத்தை வரப்பேன். அதுக்கப்புறம் நீங்க சேர்ந்து வாரீங்களா இல்லை சேர்ந்து சாவீங்க. எதுக்கு? அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஏண்டா உங்க ஜாதிகார பொண்ணுங்கிட்ட தான் எதுவுமே இல்லை, எங்க ஜாதிகார பொண்ணுகிட்ட தான் தேனும் பாலம் ஓடுதடா அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாரு. அவர் கேட்கறது நான் தானே? அவங்க ஒரு ஜாதியில ஒரு கட்டமைப்புல ஒரு ஜாதிகள் கொடுத்தா நல்லது கெடுத்து போக முடியும். நீ புதுசா அந்த வீட்டுக்குள்ள ஒரு பண்ணி போச்சுன்னா அவனா ஒரு நாய்கிற இடத்துல பண்ணி போச்சு, ஒரு பண்ணிக்கிற இடத்துல நாய் போச்சு, அது பிரிவினை தானே? வண்டலூரே அவ்வளவு பெரிய ஜூகள் இருந்தாலும் அனிமல்ஸ் தனித்தனியாக இருக்கலாம். அதனால தான் நினைக்கிறாங்க, தப்பு இல்லை. நீ படிச்சிட்ட, உனக்கு அறிவு வந்துச்சு, உனக்கு நிலப்பலம் சம்பாரிச்சிட்ட, உனக்கு பெரும் வந்துச்சு, எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்படுறவங்க இனத்து பொண்ணுங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடு. இதெல்லாம் தப்பே கிடையாது. யாரோ உங்களை சொல்றாங்க லவ் விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா அந்த நாடு மாறிடும். மாறாது பாஸ். நீ மாறிடுவோம், குடும்பம் மாறிடும். தேவையில்லாத வேலை. ஒருத்தர் சொல்றாரு, டே மானங்கட்ட எச்சக்காலைக்கு வாங்கி துணை வறுப்பொறிக்கு நாயே, நீ துண்ட கறினா நான் துண்ட கறினா. என் வீடு பாத்ரூம் சைஸ் தாண்டா அவன் வீடு. டே என் வீட்டு பொண்ணு மேல நீ ஆசைப்படுற? 10 தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு என் வீட்டுல தைக்கிறது, உனக்கு 10 பாத்திரம் வாங்குறது தைக்கிறது அவன் கேட்கறாரு. நியாயமான விஷயம். இதுல என்ன தப்பு இருக்குது? அவன் சம்பாதிச்சுதான், சொத்து சேர்த்துதான், பணம் சேர்த்துதான், அவன் பொண்ணு வசதியான இடத்துல கொடுக்கணும் ஆசைப்படுறான். நீ ஒண்ணுமே அதை படிச்சா ஒரு வேலைக்கு போட்டு அதனால பணக்கார பண்ண ஆசைப்படான்னு சொல்றது நைட்டு. அந்த பொண்ணு வச்சு கடைசி நீ வாழ முடியாது. இந்த ஜோர்ல லவ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்ன பண்ண போய் வீட்டுல அழுந்த வாழ்க்கை பிடிக்கும் சொல்லி இடத்துல கட்டி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உன் பிள்ளை நீ அனாதை அனுப்பி இது பல பேர் இடத்துல நடக்குதுக்கா. நான் என்ன மகிழ்ச்சியா வாழு, உன் ஜாதியிலே கல்யாணம் பண்ணிக்கோ, உன் ஜாதியிலே லவ் பண்ணிக்கோ. ஏவனா உனக்கு கேள்வி கேட்க மாட்டான். சொந்த ஜாதியிலே பொண்ணு தர மாட்டான். சொந்த ஜாதியிலே படிச்சிருந்தா வேட்டும் பார்க்கலாம், சொந்தக்காரனே பொண்ணு தர மாட்டான். என் வாழ்க்கையில நடந்துக்கார. அதனால ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்காத, ஜாதி விட்டு ஜாதி பிரச்சனை வச்சுக்காத. உன் ஜாதி டெவலப் பண்ணு, உன் ஜாதியில பணம் சம்பாரி, உன் ஜாதியில சொத்து சம்பாரி, உன் ஜாதியில வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, உன் ஜாதியில இருக்கிற நல்ல ஒரு மனசுல பண்ண வாழ்க்கை வாழுன்னு இந்த சமுதாயம் உனக்கு போதிக்குது. நீ அதை விட்டு என்ன பண்ற? ஜாதியை ஒழிப்ப. எப்படிதான் கண்ணா ஒழிக்க முடியும்? எப்போ ஒழிப்ப? அவன் கட்டிக்கிற வீடு மாதிரியே நீ வீடு கட்டணும். அவன் வச்சுக்கிற 10 ஏக்கரா சொத்து மாதிரியே நீ பணம் வச்சிருக்கணும். அவன் வச்சுக்கிற கார் வச்சுக்கிற மாதிரியே நீ கார் வச்சுக்கணும். அவன் வச்சுக்கிற வாழ்க்கையை நீ வாழணும். அவன் ஏன் பார்த்து உங்கள்கிட்ட ஏன்பா பொண்ணு கட்டிக்கிறியான்னு கேட்கற காலம் வரும். அந்த இடத்துக்கு நீ உட்கார. நீ என்ன பண்ற? 100 ரூபா 50 ரூபாய் போய் கை கட்டி ஒரு வேலை செய்யற. ஈனத்தர ஈப்பற பழக்கம்லாம் தப்பு வேலை பண்ற. அதே இடத்துல உட்கார்ற, அங்கேயே குடிக்கிற, பொண்டாட்டி பிள்ளைங்களை சோறு போட மாட்டேற, வீட்டை பார்த்துக்க மாட்டேற. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது எப்போ சராசர ஸ்டேட்டஸ்ல போய் நீங்க லவ் பண்ணீங்க? டேய் திருந்துங்கடா வாழ்க்கையில. யாரோ சொல்றாங்கன்னு சொல்லி லவ் பண்ணும்போது பொண்ணுகிட்ட சொல்லி ஜாலியா இருப்போம். லவ்லாம் பண்ணா கல்யாணம் பண்ணிட்டால நீ பிடிச்ச மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி, நான் பிடிச்ச பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணாலும் சேர்ந்து ஆகுது. என் வீட்டுல ஒன்று கேள்வி கேட்பான், வீட்டுல ஒன்று கேள்வி கேட்பான். எதுக்கு இந்த வாழ்க்கை? டேக் இட் இஸ் பாலிஷ். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு போயினே. ஐயர் வீட்டுல கல்யாணம் பண்ணி கண்டுக்க மாட்டான். ஒரு வன்னியர் ஒரு தேவர் வீட்டுல பொண்ணு கட்டுவாங்க, கல்யாணம் கண்டுக்க மாட்டான். ஒரு தேவர் ஒரு கல்லர் வீட்டில் பொண்ணு கட்டுவாங்க, கண்டுக்க மாட்டான். ஒரு கல்லர் ஒரு கவுண்ட் வீட்டில் பொண்ணு கட்டுவாங்க, கண்டுக்க மாட்டான். இது மேல்தட்டு மக்களுக்குள்ள